வீட்டில் முன்ன இருந்ததை விட இப்போ உங்களை எப்படி பார்க்குறாங்க? அப்படி வந்துருச்சு. நம்ம கீழே இருக்கோம், இப்போ இவ்வளோ வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நாள்ல அப்படி வந்துருவோம்ல. நீங்கள் இனிமேல் சரிங்க எங்களையும் சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். சரிம்மா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிங்க, ஆளுங்க ரெடி பண்ணிக்கோங்க, நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நன்றி. எங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருந்தது. ஜெகதீஸ்வரி அக்கா தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் சாரு. நாங்கள் எல்லாமே வீட்டுக்குள்ளே தான் இருப்போம், வெளியில் வரமாட்டோம், வீட்டுக்குள்ளே தான் இருப்போம். எங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. இப்போ நாங்கள் இந்த நிறுவனத்தில் சேர்ந்த பிறகு நாங்கள் எல்லாம் 4 விஷயம் கற்றுக்கணும். எல்லாமே எப்படி இருக்கணும்னா எதுன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த நிறுவனத்துக்கு தான் நன்றி. சார் எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவார். அது ஜெகதீஸ்வரி அக்கா தெரியும், வேறு குழுவில் இருந்தாங்களே, அப்போ பார்க்கும்போது நாங்களும் கேட்டோம், அக்கா நீங்கள் இனிமேல் சரிங்க எங்களையும் சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். சரிம்மா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிங்க, ஆளுங்க ரெடி பண்ணிக்கோங்க, நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒரு 13 பேரை ரெடி பண்ணி ஃபோன் பண்ணி அக்கா இந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிக்கணும், நீங்களே ஜாயின் பண்ணிக்கோங்கன்னா சரி அவங்களும் வந்தாங்க, பேசினாங்க. அப்படி இங்கே இருக்கிறவங்க ஓகே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க, ஜாயின் பண்ணிக்கணும். நடக்கல சார். அப்படி நடக்கிற மூமெண்ட்டில் வந்தாலும் அவங்க புரிஞ்சுப்பாங்க சார். இதாவது நம்ம அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், இப்போ கூட்டணி குரூப்பாக நமக்கு தானே அவங்க நன்மை சொல்கிறாங்க, பலன் அடைகிறோம். அதனால் கோவப்பட மாட்டாங்க சார். அப்படிலாம் இல்லை சார், இதுவரையிலும் நாங்கள் அப்படிலாம் பண்ணிக்கல சார். இப்போ எங்கள் குழுவில் இருந்து வேலை முடியலன்னா அடுத்த குழுவுக்கு செய்வோம், அது மாதிரி மாற்றிட்டு செய்வோம். அதனால் எங்களுக்கு சிறப்பாக இல்லை சார். இப்போ கட்டி விட்டுது, இப்போ வீட்டில் எப்படி பொறுப்பாக பார்த்துருமோ அதுமாதிரி ஷெட்டை பொறுப்பாக பார்த்துப்போம் சார். எங்களுக்கு நன்மைக்கு கட்டி விட்டுருக்காங்க சார். இப்போ இது கட்டினதுனால நாங்கள் 10 ரூபா பலன் அடைகிறதுனால பொறுப்பாக பார்த்துப்போம் சார். சந்தோஷம்னா 10 ரூபா சேர்த்து வைக்கிறோம், சேவிங்கும் இருக்குது. அதில் எங்கள் பசங்களை வளர்க்குறதுக்காக படிக்க வைக்க சேவிங்கும் இருக்குது. நம்ம ஹெல்த்தை நாமளே பார்த்துக்குறோம். எல்லாத்துக்குமே இது ஆர்கானிக்கு யூஸ் ஆகுது. இல்லை இதில் வந்ததுக்கப்புறமே எல்லாமே சந்தோஷமாக தானே இருக்குது. இதில் சேவிங் பண்ணதுனால நான் கழனி வாங்கியிருக்கேன். இப்போ இதில் இருக்கவங்க 18 பேர் 20 பேர் இல்லை, 10 பேர்கிட்ட வண்டி வச்சுருக்கோம். எல்லாருமே வண்டியிலே போயிட்டு வண்டியிலே வர்றதுனால அது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குது. உங்கள் வீட்டில் முன்ன இருந்ததை விட இப்போ உங்களை எப்படி பார்க்குறாங்க? அப்படி வந்துருச்சு. நம்ம கீழே இருக்கோம், இப்போ இவ்வளோ வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நாள்ல அப்படி வந்துடுவோம். எந்த கஷ்டம் வந்தாலும் பார்த்துப்போம். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எல்லாத்தையும் பார்ப்போம். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எல்லாத்தையும் பார்ப்போம்.